Question number 16. United Industries Limited issued shares of rupees 10 each at a premium of 10%. 10% na 10 rupees 10% na 1 rupee if you multiply here. Okay, payable as rupees 3 on application, 4 on allotment including premium. Including premium na 3 rupees. This premium 1 rupee, allotment ka 3. Share capital ka 3 rupees irukano. And 2 on first call and 2 on second call. Journalize the transaction relating to the forfeiture of shares for the following situation. Forfeiture mattum entry potta podum. 3 different situations. Manoj, who holds 250 shares, failed to pay the second call and his shares were forfeited. This is one situation. Second situation, Manoj, who holds 250 shares, failed to pay the allotment money, first call and the second call, second and final call. 3 kudukala. And his shares were forfeited. The last case, Manoj, who holds 250 shares, failed to pay the allotment money and first call money and his shares were forfeited after the first call. First call ku appuram forfeit பண்ணிட்டாங்க. மொத ரெண்டு சிச்சுவேஷன்ல forfeiture எப்ப நடக்குதுன்னா fully called up stateல, மூணாவது வந்து partly called up stateல நடக்குது. ஸோ நமக்கு இந்த என்ட்ரி மட்டும் தான் கேட்டிருக்கிறான், forfeiture என்ட்ரி மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். லெட்ஸ் see here. ஃபர்ஸ்ட் கேஸில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் கால் கொடுக்கல. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு called up, fully called up இல்லையா, 250 shares fully called up, share capital account debit. fully called upனா ஒரு ஷேருக்கு 10 rupees இருக்குது. ஸோ fully called upனா full value எடுத்துக்கிறேன் 2500 fully called up. அண்ட் என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க எக்ஸ்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சொன்னேன். அப்படின்னா இதில் செகண்ட் கால் தவிர மிச்சம் எல்லாமே வந்துருச்சுன்னா 304, 3 + 3 + 2, 3 + 3 + 2 not 4 அப்படின்னா 8 rupees நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட்டில் வந்து 250 into 8 rupees will be taken, which is 2000 rupees. அலாட்மெண்ட் பணம் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் கால் வந்துருச்சு, செகண்ட் கால் மட்டும் வரல. அதே 250 ஷேருக்கு செகண்ட் காலுக்கு நமக்கு வர வேண்டியது 2 rupees. ஸோ 500 rupees we have not received. So this is the entry for the first situation in the 16th problem. I hope you could understand this one. Now I will solve the same illustration for the second case. Okay, second case பார்க்கலாம். செகண்ட் கேஸில் அலாட்மெண்ட் மணி கொடுக்கல, ஃபஸ்ட் கால் கொடுக்கல, செகண்ட் கால் கொடுக்கல, 3 விஷயத்தை அவன் கொடுக்கல. ஸோ அப்போ 3 விஷயத்தை கொடுக்காத போது நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம்? ஐம் கோயிங் டு ரெக்கார்ட் தட் ஹியர். லெட் சி. இதை நான் எரேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் சினாரியோவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஐம் கோயிங் டு ஒர்க் அவுட் த செகண்ட் சினாரியோ. ஃபர்ஸ்ட் சினாரியோ ஓகே. நவ் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் தி செகண்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ வரும்போது அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் வரல. ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ வரணும்? அதே 250 தான்ப்பா. ஃபுல்லி கால்ட் அப் அப்படிங்கிறனால 10 rupees 2500. எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு? இதில் அலாட்மெண்ட் வரல, ஃபஸ்ட் கால் வரல, செகண்ட் கால் வரல, ஃபஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்திருக்கு. அப்ளிகேஷன் மணி 3 rupees அப்படின்னா 250 into 3 rupees மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 750 we could have received for future amount. அப்போ அலாட்மெண்ட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கிற அந்த டியூ நமக்கு வரலன்னா ஷேர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமே வரல, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நாட் கலெக்டட்னா தட் ஷுட் ஆல்சோ பி ரெக்கார்டட். ரொம்ப முக்கியமானது, தட் ஷுட் ஆல்சோ பி ரெக்கார்ட். நோட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் உள்ள டியூ கலெக்ட் ஆகலைன்னா மைண்டில் டக்குன்னு ஃபர்ஃபீச்சர் அப்போ அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமை டெபிட் பண்ணணும் அட் த டைம் ஆஃப் ஃபர்ஃபீச்சருங்கிறத மைண்டில் ஏற்றிக்குங்க. அப்போ இதில் வரும்போது 250, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ ரூபா? 1 rupee. ஸோ 1 rupee will be recorded here. அலாட்மெண்ட் மணி வரல, அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரூபா? 4 rupees. So 250 into 4 rupees will be the allotment money, which is 1000. And first call of course அதுவும் வரல, which is 2 rupees. 250 ஷேருக்கு ஒரு ஷேருக்கு 2 ரூபானா அது ஒரு 500 rupees வரல. செகண்ட் கால் 2 rupees அதுவும் நமக்கு வரல. ஸோ 250 into 2 500 வரல. கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். டெபிட் கிரெடிட் போட்டு பார்த்தீங்கன்னா வருதான்னு பாருங்கள். இங்கே 2750, இங்கே வரும்போது 2750. of course it got closed. I hope so you could now understand the second situation. First situation, second situation, so over. And now I'm going to discuss the third situation. தேர்ட் சிச்சுவேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்ட்லி கால்ட் அப் ஷேரில் ஃபர்ஃபீட் ஸ்டேட்டஸில் ஃபர்ஃபீட் பண்ணுறாங்க. அதாவது அலாட்மெண்ட் பணத்தை தரல, ஃபஸ்ட் கால் தரல, செகண்ட் கால் கூப்பிடவே இல்லை, அதே மோமெண்ட்டில் அவங்க வந்து ஃபர்ஃபீட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா கால்ட் அப் பார்ட்லி ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம எப்படி டெபிட் பண்ண போகிறோம்? 250 into to the extent of called up. to the extent of called upனா இது வரைக்கும் தான் 3 + 3 + 2 ஷேரோட வேல்யூ 3 + 3 + 2 not 4 அப்படின்னா 8 rupees தான் நம்ம எடுத்துக்கணும். 250 into 8 2000 rupees.
அண்ட் அலாட்மெண்ட் டியூ வரல அப்படின்னு சொன்னாக்க டக்குனு உங்கள் மைண்டில் என்ன போகணும், ஷேர் அதில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கா, ஆமாம் இருக்குது, அதை போய் கொடுக்கல அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஷுட் ஆல்சோ பி டெபிட்டட். அப்போ 250 இன்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 1 ரூபின்னு அது வரல. அப்போ ஷேர் ஃபார் ஃபியூச்சரில் என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணிங்களோ அது எழுதணும். இதில் எது மட்டும் தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஷேர் ஃபார் ஃபியூச்சரில் 250 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி 300 ருபீஸ் வந்து போட்டிங்கன்னா 750 ருபீஸ். அலாட்மெண்ட் மணி எவ்வளோ வருது 250, அலாட்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ 4 ருபீஸ். அலாட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது 4, அலாட்மெண்ட்டில் ஷேர் கேபிட்டலுக்காக வர வேண்டியது 3, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் வந்து 4 ருபீஸ் அலாட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ 1000 ருபீஸ். அண்ட் ஃபஸ்ட் காலுக்கு வர வேண்டியது 2 ருபீஸ், ரைட்? ஸோ ஃபஸ்ட் கால் வரைக்கும் நான் கூப்பிட்டுருக்கிறேன், அதனால் அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 250 இன்ட்டு 2 ருபீஸ் 500. செகண்ட் கால் நான் கால் பண்ணவே இல்லை சார், கலெக்ஷன் ஆகலை, கூப்பிடவே இல்லைன்னா அதை போடக்கூடாது. வி ஷுட் நாட் ரெக்கார்ட் தட் அட் ஆல். அப்போ இது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபிட் சைட் கிரெடிட் சைட் டேலி ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 2250 டேலி ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். தட்ஸ் ஹவ் யூ கேன் ஹேண்டில் த பார்ட்லி கால்ட் அப் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபார் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ் எப்படி பார்க்குறதுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே.